அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோன்னு சொல்ல முடியாது, ஷார்ட் வீடியோன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி நாங்கள் கண்காட்சிக்கு தாங்க போயிருந்தோம். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு பசங்க பார்த்திங்கன்னா ஊரில் இல்லை 10 டேஸ் லீவில் ஊருக்கு போயிருந்தாங்க. இந்த வீடியோ எடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ பார்த்திங்கன்னா பப்பு வீட்டுக்குள்ளே தனியாக தான் இருந்தான். சரி பார்க்கவே பாவமாக இருந்தானா வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் தான் கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவனுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் பப்புக்கு. அதனாலேயே அவனுக்கு வேண்டிய தான் போயிருந்தோம். போனதுமே உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ஆனால் 100 வர்த்துலன்னு தான் நான் சொல்லுவேன். உள்ளே போனதுமே பப்பு நிற்க வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வழக்கம் போல் தான் போட்டிருந்தாங்க. எந்த மாற்றமுமே கிடையாது. நிறைய மீன் கலர் கலராக இருந்துச்சு. பப்பு பார்க்குறக்கு நல்லா அழகாக நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருந்தான். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் எப்போவுமே வீட்டில் இருக்கிற மீனுமே பார்ப்பான், எல்லாம் பண்ணுவான். ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட சொல்லுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் பக்கத்தில் போய் தொட்டு மட்டும் பார்க்க மாட்டான். அது என்னன்னு தெரியல, அவனுக்கு பயந்துக்குவான் ரொம்பவுமே. அதனால் அவங்க அத்தா தொட வச்சு பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணார். ரொம்பவுமே பார்த்திங்கன்னா சவுண்டு விட்டு கத்துனானா, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு விட்டுட்டோம். ஒரு இடத்துக்கு மேலே அவனை நகர மாட்டேன்ட்டான். அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டர்னான மாதிரி நின்றுக்கிட்டான். வாடான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவனை விட்டுட்டதுக்கப்புறமா அவனே பார்த்திங்கன்னா மெதுவாக நடந்து வர தொடங்கிட்டான். அதுக்கப்புறம் சார் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண தொடங்கிட்டாரு. அழகாக அவங்க அத்தா கூட பேசிக்கிட்டு என்னென்னமோ சொல்கிறான். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று பண்ணால் பாருங்களேன், டனலை பார்த்தோமே பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே மீன் போகுதான். அதனால ரொம்பவே பயந்துட்டு உள்ளே வர மாட்டேன்னு ரொம்பவே அடம்பிடிச்சான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பல் பண்ணி தான் உள்ளே கூட்டிகிட்டு போனோம். ஒன்றும் பண்ணாதவா, பயப்படாத, ஒன்றுமே பண்ணாத, ஒன்றும் இல்லைவா. எதுக்காக கம்பல் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வரீங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா நம்ம பயந்துக்கிறான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா அதை அவள் அப்படியே பழகிடுவான். அதுக்காக தான். இப்போ பாருங்களேன் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். டனல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் தாங்க போட்டிருந்தாங்க. பப்புவுக்காக 2-3 டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டு இந்த பாலில் விளையாடுறேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து உள்ளே விட்டோம்னா பைவில் பேலன்ஸ் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவனை தனியாக விட முடியாதுங்கிறதுக்காக அவங்க கூட நான் ஒரு ரைடில் போனேன். எங்களுக்கும் பப்பு எல்லாத்துலேயும் விடணும், விளையாட வைக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவனால் முடிய மாட்டேங்குது. பசங்க இருந்தால் கூட அவனை கூட விட்டுருவான். ஆனால் இந்த ஜீப் ரைடு பார்த்திங்கன்னா அவனே கை காட்டி நான் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால் உட்கார வச்சு ரிமோட் கண்ட்ரோல் தான் அழகாக உட்காந்துக்கிட்டான். நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகளை வெளியில் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. எதுக்காகனா ஏன்னா நல்லா இப்போ எல்லாரும் குழந்தைகளை நார்மல் குழந்தைங்க மாதிரி நீங்களும் பாருங்கள் அந்த குழந்தைகளை. ஏன்னா நாங்கள் பப்பு வெளியில் கூட்டிகிட்டு போனதுமே அவன் சவுண்டு விட்டதுமே பார்த்திங்கன்னா 2-3 பேர் இப்படி பார்க்குறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க நம்ம பார்க்குறதுலேயே தெரியும் இல்லையா அவங்க எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க, பேசாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பேசுறதுனால எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இது நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் சொல்கிறேன்.